ஸ்ரீ கான மகாலட்சுமி மற்றும் மகா காளி திருக்கோயில், தொட்டகட்டவள்ளி, ஹசன் மாவட்டம், கர்நாடகா. ஹசனிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரம். போலூர், ஹெலபேடு, சரவணபெலகுளா யாத்திரையின் போதும் சேர்த்து பார்க்கலாம். ஹசனிலிருந்து பேருந்துகள் உள்ளன. லேபாக்ஷி இந்த ஊருக்கு அருகே உள்ளது. பெங்களூர் வட்டத்தின் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் பராமரிப்பில் இந்த கோயில் உள்ளது. தட்சிண கோலாப்பூர் என்று அழைக்கப்படும் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். காளியும் மகாலட்சுமியும் அருள்பாலிக்க அவர்களுக்கு நேர் எதிரே நாராயணரும் பூதநாதேஸ்வரரும் எழுந்தருளியிருக்கின்றனர். இந்த தல குறிப்பின்படி பாற்கடலை கடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட உக்சைஸ்வரம் என்ற அழகிய குதிரையின் மீது மகாலட்சுமி மோகம் கொண்டதால் பூமியில் குதிரையாக பிறக்க மகாவிஷ்ணு சாபம் அளித்தார். பூவுலகில் அவ்வாறு அவதரித்து சிவனை நோக்கி தவம் செய்ய ஆண் குதிரையாக மகாவிஷ்ணு பிறந்து மகாலட்சுமி சாபம் நீங்க பெற்றார். சிவனை லட்சுமி தவம் புரிந்து இறைவனின் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதமில்லை என்று உணர்த்திய தலம். ஆகவே தாயார் சுவாமி சன்னதிகளின் இடமாற்றம் 9 கோபுரங்களும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் மிக்க கோயில். ஆங்கிலேயர் காலத்தில் நாராயணர் சன்னதியில் இருந்த சிலை சூறையிடப்பட்டதால் இப்போது பைரவர் இருக்கிறார். தொல்பொருள் ஆய்வுத்துறையினரின் பராமரிப்பில் இருப்பதால் பகல் முழுவதும் இக்கோயில் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த கோயிலை மிகவும் எளிதாக தரிசனம் செய்ய முடியும். இத்திருக்கோயில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கும் மகாலட்சுமி அம்மனின் சிலை கோலாப்பூரில் உள்ள மகாலட்சுமி அம்மன் சிலையை விட மிகவும் உயரமானதாக இருக்கின்றது. இங்கிருக்கும் மகாலட்சுமி அம்மாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கும் பாக்கியம் அடியனுக்கும் மனோஜுக்கும் கிடைத்தது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியின் அருள்தான் காரணம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தினமும் ஒரு திருக்கோயில் உங்களுக்காக முருகப்பெருமான் வந்து கொண்டே இருக்கும்.